வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குரூப் 4 எக்ஸாம் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டவுட்ஸ் இருக்கும். நம்ம வந்து வாசல் ஸ்டடி சர்க்கிளில் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதை பற்றியான வீடியோ தான் அது. இந்த வீடியோ வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யார் வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வருஷம் வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அகாடமிலாம் போய் படித்தேன். இப்போ என்னால் வந்து போக முடியலை. நான் வீட்டில் இருந்து படிக்கணும். அது ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் என்னால் வந்து அக்கடையும் போய் படிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா நம்ம புதுசாக சில பேர் சொல்லுவாங்க, புதுசாக படிக்கிறவங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை போட்டு படிங்க அப்படின்னு. அதெல்லாம் வரவே வராது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன், அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போய் படிக்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நல்ல நண்பர்கள் பழக்கம் வரும், அதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம், போட்டித்தன்மை ஏற்படும். இப்போ 100 பேர் கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எடுக்கும்போது நம்மளும் கொண்டு வரணும், நம்மளும் வரணும், நம்ம கூட இருக்கிறவங்களாம் நல்லா படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் எங்கே வரும் அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸ்ல தான் வரும். அதனால இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னா, என்னால் ஒரு 3 வருஷம் படித்தேன், என்னால் கிளியர் பண்ண முடியல, ஒரு 5 மார்க்கு 4 மார்க்கில் போயிடுது. நான் வந்து விட்டேன்னா அப்படியே விட்டுருவேன். ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். அவங்களுக்கு தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபீஸ் வந்து 2000 ரூபா வச்சிருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து எத்தனை மாதம் அப்படின்னா 7 மாதம். இது வந்து நவம்பர் 9 அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது டேட் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பேட்ச் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நவம்பர் 9 அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா 9ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அட்மிஷன் அப்படின்னு நினைச்சுறாங்க. இல்லை, 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 9ஆம் தேதி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து டெஸ்ட் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம். இது எப்படி ஜாயின் பண்ணுறது பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 7 மாதத்துக்கான ஷெடியூல் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? இதை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு கூட நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸோட அந்த ஒரு 7 மாதத்துக்கான டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். அதையும் ஓரளவு காமிக்கிறேன். ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா தேர்வு 1 அப்படின்னு இருக்கும். இந்த இதில் வந்து நமக்கு பிடிஎஃப்ல வந்து டேட்டு மட்டும் மென்ஷன் பண்ணல. இப்போ நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமைனா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்போ காலைல அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாராலையும் காலைல வந்து உட்காந்து எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியாது. அப்போ ஈவினிங்குள்ளே நீங்கள் எழுதணும். அப்போ 6 மணிக்கு நாங்கள் வந்து ஆன்சர் ஷீட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு கூகுள் லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தமிழ் மதிப்பெண், அதுக்கப்புறம் கணித மதிப்பெண், அதுக்கப்புறம் ஜிகே மதிப்பெண், அப்புறம் டோட்டல் மதிப்பெண் போட்டு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 8-9 மணியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து டெஸ்ட் எழுதி அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 9 மணிக்கு வந்து அதில் ரேங்க் லிஸ்ட் போட்டுருவோம். இந்த ரேங்க் லிஸ்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த குழுவில் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா 50 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா, அப்போ நமக்கு அந்த போட்டித்தன்மை ஏற்படும். நம்ம கூட படிக்கிறவங்க நம்மளோட அதிக மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் நல்லா படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்காக இந்த லிங்க் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ரேங்க் லிஸ்ட் போடுறோம். சரி, ஓகே. இப்போ தேர்வு 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரலாறு இருக்கும், அதுக்கப்புறம் அரசியலமைப்பு, இந்திய தேசிய இயக்கம், அறிவியல், கணிதம், தலைவர் உருவாகுதல், நடப்பு நிகழ்வுகள் இப்படி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நடப்பு நிகழ்வுகள் பொறுத்தவரையும் நம்ம நியூஸ் பேப்பர் தான். நம்மளோட சேனல்லே அந்த கியூஆர் கோட் சொன்னல டெலிகிராம் வாசல் ஸ்டடி சர்க்கிள்னு சொல்லி டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். தினமணி அல்லது ஹிந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். ப்ளஸ் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் வந்து தொகுத்து ரெடி பண்ணி நாங்கள் கொடுப்போம். ஏன்னா இப்போ எக்ஸாம் எப்போன்னு தெரியல, அதனால நம்ம வந்து நடப்பு நிகழ்வு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போக்கி நம்ம பேப்பர் நியூஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. அடுத்தது மற்றதுக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். இப்போ சிந்து சமூக ஆரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும், அப்புறம் 9ஆம் புத்தகத்தில் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரி இருக்கும், அப்புறம் எத்திக்ஸில் இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு குரூப் 4 அப்படிங்கிறது நம்மளோட சோர்ஸ் என்ன, ஸ்கூல் புக்கு. அப்போ 6லேருந்து 12 வரையும் வந்து தமிழ் புத்தகம், பழைய புத்தகம், புது புத்தகம், அதே மாதிரி ஜிகே நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிங்க. அரசியலமைப்பு உருவான வரலாறு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தகவல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஆஃப்லைன் கிளாஸ் உள்ளவங்களுக்கு. அரசியலமைப்பு உருவான வரலாறு இப்போ நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே அரசியலமைப்பு உருவான வரலாறு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அது எங்கே இருக்கும் அப்படின்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன், அந்த புக்கை நாங்கள் வந்து சோர்ஸாக கொடுக்குறோம். சார் அது குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இன்னும் வரக்கூடிய எக்ஸாமுக்கு எல்லாமே நம்ம ஒரு குரூப் 4 படிக்கிறோம் அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக படித்தா மட்டும் தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் கொஸ்டின் தரமும் இருக்கு. அதே மாதிரி நமக்கு குரூப் 1 படிக்கிறவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போ அந்த குவாலிட்டியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ற வகையில தான் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து நமக்கு லாஸ்ட் 2 எக்ஸாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த புக்ல இருந்து எடுக்கிறாங்க என்ன ஏதுன்னு. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறவங்க இதுக்காக கன்வியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரோட கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 5 கொஸ்டின் எல்லாரும் போய் அதை எடுத்து படிச்சாங்க. ஒரு 1000 பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்த டெஸ்ட்ல அதில் ஒரு கொஸ்டின் கூட கேட்கல.
இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் வந்து நல்ல தமிழ் பேச வேண்டுமாங்கிற புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க, நன்னூல்லேருந்து கேட்டிருக்காங்க, தொல்காப்பியத்துலேருந்து கேட்டிருக்காங்க, தேவிராலேருந்து கேட்டிருக்காங்க. இப்படி நிறைய குழப்பம் இருக்குது. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டான புக் எது அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கு. ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக முடிச்சிங்களா, அதுக்கப்புறம் தேவிரா வந்து, அதுக்கப்புறம் நன்னூல் போங்க. எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போயிட்டு நல்ல தமிழ் பேச வேண்டுமா புக்கு வந்து கலெக்ட் பண்ணுறது, தேவிரா கலெக்ட் பண்ணுறது, எடுத்து பார்க்கறது. ஐயோ இவ்வளோதெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது. இப்போ பாதி பேர் குழைப்புடுறாங்க. நீங்கள் ஒரு 4 வருஷம் படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஒரு புதுசாக படிக்கிறவங்க அதை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சுமையாக இருக்கும். என்ன படிக்கிறது, எது படிக்கிறது, புணர்ச்சியெல்லாம் ஒன்றுமே புரியாது. அதனால வந்து அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சரி ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷெடியூல் மொத்தம் ஒரு 35 பக்கம் இருக்கும். நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிங்க. டேட்டு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காது. ஏன்னா ஆஃப்லைனுக்கு ரெடி பண்ணதுனால நம்ம ரெடி பண்ணி போடலை இன்னும். டேட்டு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். சரி ஓகே. அப்போ 3 டெஸ்ட்டுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். 3 டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரலாறு, அரசியலமைப்பு, இந்திய தேசிய இயக்கம், அறிவியல், கணிதம், தலைவர் விவாதம் நடக்கும் இருக்குல்ல. அதே மாதிரி 2வது டெஸ்ட், 3வது டெஸ்ட், 3 டெஸ்ட் நடக்கும். இப்போ ஒரு டெஸ்ட் 150 மார்க் நடக்கும். அடுத்த டெஸ்ட் 150. 3 டெஸ்ட்டும் வந்து நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு திருப்புதல் தேர்வு நடக்கும். அப்போ ஒரு முழு தேர்வு அப்படிங்கிறது இதில் நடக்கும். சரிங்களா? தமிழ்லாம் என்னன்னு கொடுத்துருப்பேன். இப்போ 3 டெஸ்ட் முடிஞ்சோன்னா ஒரு திருப்புதல் தேர்வு நடக்கும். அந்த 3 டெஸ்ட்டுக்கும் இது வந்து 200 மதிப்பெண்கள் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது முடிச்ச உடனே அடுத்தது 4th டெஸ்ட் எப்படி போகும் அப்படின்னா இதுவரையும் படித்த டாப்பிக்கே இருக்காது. இப்போ நம்ம வரலாறு படிச்சோம்ல, அங்கே என்னன்னா எக்கனாமிக்ஸ் படிப்போம். அடுத்த 3 டெஸ்ட் அப்படி படிப்போம். அரசியல் அமைப்பு படிச்சோம்ல, அப்போ வேற டாபிக் படிப்போம். யூனிட் 6 படிப்போம். அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம் படிச்சோம்னா அப்போ அங்கே வேற படிப்போம். அப்படி ஒரு 3 டாப்பிக்கை நம்ம வந்து கவர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காது. சில பேருக்கு வந்து அரசியலமைப்பு சூப்பராக பிடிக்கும், சில பேருக்கு அரசியலமைப்பு பிடிக்காம இருக்கும். அப்போ மொத்தமாக அரசியலை வச்சு முடிச்சு விட்டுறோம்னு வச்சுங்களேன், அதனால வந்து எந்த யூஸும் இல்லை. ஸோ 3 டெஸ்ட் இப்படி படிப்பீங்க. ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்த ஒரு 3 டெஸ்ட் வேற டாபிக் படிப்பீங்க. அதில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் முடிச்சிங்களா, அதுலேருந்து திருப்பி அடுத்த அரசியல் ரிமைனிங் இருக்கக்கூடியது மத்திய அரசு, மாநில அரசு அப்படி வரும். இந்த மாதிரி தான் ஷெடியூல் போட்டிருப்போம். நீங்கள் ஃபுல்லாக அந்த ஷெடியூலை பாருங்கள், குரூப்பில் போயிட்டு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி புத்தகம், நம்ம வந்து தமிழ் புத்தகம், தமிழ் ரொம்ப முக்கியம். 100 மதிப்பெண் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து புதிய புத்தகம், பழைய புத்தகம், அது ரெண்டுமே கம்பைல் பண்ணி 6ஆம் வகுப்பு, அதாவது நம்ம டெஸ்ட் ஒரு பேஜ் எடுத்து காமிக்கிறேன். 6ஆம் வகுப்பு இயல் 7, 8, 9 இருக்குன்னு வச்சுங்களா. இந்த டெஸ்ட் 2, 3 சரிங்களா. 3வது டெஸ்ட்ல இப்படி கொடுத்துருக்காங்க 7, 8, 9. அது மாதிரி பழைய புத்தகம் 10ஆம் வகுப்புல 7, 8, 9. அப்போ 6ஆம் வகுப்பு ஈஸியாக படிச்சாலும் நம்ம அட்டை டு அட்டை படிக்க போகிறது. ஏன்னா முன்னாடி தான் வந்து படிச்சுட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடியது நம்ம கொடுத்துருப்போம். அந்த லகர சகரை, இந்த மாதிரி திணை மரபு, இதெல்லாம் வந்து சிலபஸ் படி கொடுத்துருப்போம். அப்போ சில பேருக்கு வந்து எனக்கு புக் வைஸ் படித்தாதான் வந்து திருப்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எனக்கு சிலபஸ் படி படித்தாதான் திருப்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ சிலபஸ் படி நம்ம போயிட்டு இருக்கோம். அது மாதிரி வந்து 15 மார்க்குக்கு அந்த இலக்கியத்திலையும் ஒவ்வொரு டாபிக் ஆனாலும் திருக்குறள் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு திருக்குறள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒழுக்கமுடைமை இருக்கும், அடுத்து பண்புடைமை, ஊக்கமுடைமைன்னு சொல்லிட்டு வரிசலாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். ஷெடியூலை ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, அந்த ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து ஒரு தோராயமாக நீங்கள் அதை எடுத்து பாருங்க, எப்படி இருக்கு ஷெடியூல், எப்படி இருக்கு. அட்லீஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி அப்படியாவது படிங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வந்து பண்ணியிருக்கோம் 7 மந்த்துக்கு. ஸோ டெஸ்ட் வந்து 1ஆம் தேதி நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு காலைல கொஸ்டின்ஸ் போட்டுருவோம். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறேன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜிபே நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8526233893 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து 2000 பணம் பே பண்ணிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும். கண்டிப்பாக டெலிகிராம் சேனல் எல்லாரும் வச்சிருக்கணும். சில பேர் வந்து வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெலிகிராம் சேனல் கண்டிப்பாக வந்து எல்லாரும் வச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுவோம். அது மாதிரி பேக் டு ஸ்டடிலாம் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸும் அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து அந்த காமன் குரூப்புக்கான ஒரு லிங்க்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து போயிட்டு டெலிகிராம் சேனலில் போயிட்டு என்ன டீட்டெயில்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 மந்த் தான் அதுவும் போயிட்டு இருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ரொம்ப லாங்கில் அப்படின்னா தேவையில்லை. ஸோ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இல்லை வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க. எங்கே நடக்குது அப்படின்னா செம்போடை ஆர்வி காலேஜ் நடக்குது. எங்கன்னா செம்போடை வேளாங்கண்ணி டு, அதாவது நாகப்பட்டினம் ரோடு டு வேதாந்த ரோட்டில் வந்து நமக்கு இருக்கும். செம்போடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நமக்கு காலையில் வந்து 9:30 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ நம்ம 10 கொடுத்துருக்கு. கிளாஸ் வந்து 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 9:30 10 அது வந்து வைவா அந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 26 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வாரத்துலேருந்து ஷெடியூல் படி நம்ம கிளாஸ் போகும். விருப்பம் உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ கிளாஸ் ரூம்லையும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டோம். இதில் ஒரு 50 பேர் உட்கார மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு 100 பேர் உட்கார மாதிரி கிளாஸையும் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து லாஸ்ட் கிளாஸ் நடந்தது. குரூப் 2 நல்லா பண்ணியிருக்கோம்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க விசாரிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.